பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிற நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசும் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசுகிறதாக இருக்கிறது. அதற்கீழே வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய வாயு மாறுபாடுள்ளது என்று பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் எதற்கு பயன்படுகிறது, துன்மார்க்குடைய வாய் எதற்கு பயன்படுகிறது என்று இங்கே சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து. ஞானம் என்றால் கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு. ஞானம் என்றால் வேதத்தை அறிந்து கொள்கிற அறிவு. நீதிமானுடைய வாயில் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை இருக்கும். நீதிமானுடைய வாயில் வேதம் இருக்கும். நீதிமானுடைய வாயில் பரலோகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவருடைய படைப்புகள் குறித்தும் இருக்கும். அதுதான் அந்த நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, ஞானத்தை பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாக துன்மார்க்குடைய வாய் அது என்ன பண்ணுவோன்னு சொன்னால், அது மாறுபாடுள்ளது. அவனுடைய வாய் மாறுபாடானதை பேசும். மாறுபாடுன்னு சொன்னால் எதிர்ப்பதமாக பேசும். நீதிமான் எதை பேசுகிறனோ அதுக்கு எதிர்ப்பதமாக பேசும். நீதிமான் சொல்லுவான் கர்த்தர் இருக்கிறார், ஆனால் துன்மார்க்கம் சொல்லுவான் கர்த்தர் இல்லை. நீதிமான் சொல்லுவான் வேதம் உண்மையானது, துன்மார்க்கம் சொல்லுவான் வேதம் பொய்யானது. ஆக எதிர்ப்புறமாக மாறுபாடாக பேசுவது தான் துன்மார்க்கனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே ஞானத்தை வெளிப்படுத்துவனுடைய உதடுகள் செம்மையானதை வெளிப்படுத்துகிறது. ஞானத்தை வெளிப்படுத்துகிற உதடுகள் நீதிமானுடைய உதடுகளாக இருக்கிறது. ஆக ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். ஞானம் என்பது இயேசுவை வெளிப்படுத்துகிறான். அவனுக்குள்ளே ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அது ஞான கண்மலையாக இருக்கிறது. ஜீவ ஊற்று புறப்பட்டு அது நதி போல பாய்ந்து ஓடுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி அது நம்மிலிருந்து புறப்பட்டு நதியாக பல இடங்களுக்கு புறப்பட்டு சென்று நீருக்கான ஓரமிடப்பட்ட மரத்தை போல மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அது எல்லா இடத்திலும் தொடர்ந்து போகிறது, எல்லா இடத்திலும் தொடர்ந்து சென்று அது எல்லோரையும் மகிழ்விக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் துன்மார்க்கனும் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறான். துன்மார்க்கனும் நீதிமானுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறான். கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறான். கிறிஸ்தவத்தை பிடிக்காமல் இருக்கிறான். இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய வாய் மாறுபாடானதை பேசுகிறது, பொல்லாப்பை பேசுகிறது, ஆபத்தானதை பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நாவு நீதி வெளிப்படுத்துகிற நாவாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு நன்மை சொல்லுகிற நாவாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு தீமை விட்டு விலகுகிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுக்கிற நாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் துன்மார்க்கனும் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறான். ஆகவே இந்த நாவை உண்டாக்கின கர்த்தர், இந்த நாவை படைத்த கர்த்தர் இந்த நாவை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஞானமாக இந்த வாயை பயன்படுத்த வேண்டும். ஞானமாக இந்த வாயிலிருந்து நாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஞானமாக இந்த வார்த்தையை நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய உதடுகள் ஞானத்தை பேசும். நீதிமானுடைய உதடுகள் கர்த்தருடைய வார்த்தை பேசும். நீதிமானுடைய உதடுகள் கர்த்தருடைய பிரசங்கத்தை பேசும். நீதிமானுடைய வார்த்தைகள் தேவனுடைய அன்பை விவரிக்கும். ஆகவே அது நீதிமானுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே நாம் நீதிமான்களாக அந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனை வெளிப்படுத்துகிற கருவிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். மெடிக்கல் போனோன்னு சொன்னால் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் வருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெடிசனுக்கு அவங்க ஒரு ரெப்பாக இருப்பாங்க. அவங்க அதை விளம்பரப்படுத்துவாங்க. இந்த மாத்திரை புதுசாக வந்திருக்குது, இந்த கம்பெனி மாத்திரை வாங்கி நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள், உங்கள் பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், அந்த பேஷண்ட்டு சாப்பிட்டு சரியாகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க. இப்படிலாம் அவங்க பார்ப்பாங்க. அது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ நாம் நீதிமானுடைய வாய் தேவனுடைய வாயாக இருந்து செயல்பட வேண்டும். நீதிமானுடைய வாய் கர்த்தரின் வார்த்தையாக இருந்து செயல்படுது. நீதிமானுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல கருவியாக பயன்படுகிறது. ஆகவே தான் நம்முடைய நாவு சாதாரண ஒரு நாவு அல்ல, பரலோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாவு. நம்முடைய நாவு பரலோக சிந்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு நாவு. நம்முடைய நாவு வேதத்தை சொல்லுகிற வசனத்தை சொல்லுகிற ஒரு நாவாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய நாவு தேவனுக்கான பிரதிஷ்டை நாவாக இருக்கிறது. கண்டதெல்லாம் பேசுகிறதல்ல, கர்த்தரத்தை பேசல பேசுகிறது தான். கண்டதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பேசுகிறதல்ல, தேவன் சொல்லுவது எதுவோ அதை நாம் பேசுவது தான் நீதிமானுடைய வாயாக இருக்கிறது. நம்ம நீதிமானுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீதிமானுடைய பிள்ளைகள் நீதியை வெளிப்படுத்த வேண்டும், ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும், கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும், நடமாடும் வேதாகமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் நீதிமானாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வாயாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஞானத்தையும் அறிவையும்
நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுத்த அல்லது வெளிக்கொண்டு வர நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் நீதிமானுடைய வாயாக இருந்து ஞானத்தை வெளிக்கொண்டு வர, கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வர, உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிவிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் தாழ்த்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். You will be succeeded.